தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இவ்வளோ வீடியோஸ் ரைட்ஸ் எல்லா வீட்லையும் பாத்ரூம் தெரியும், குட்டி குட்டி தான் பாத்ரூம் தெரியும். நேற்று நைட் 2 இந்திக்கார பசங்க இங்கே விளையாடுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், பூங்கா திறங்க 8 மணிக்கெலாம் போடுங்க. எழுதி போட்டுருக்க டைமை பாருங்கள் சார், மாலை 10 இரவு 10 மணி இருக்கு. பூங்கா திறந்து வச்சுன்னா இவ்வளோ வீட்டில் லேடிஸ் பூரா பாத்ரூம் இருக்கும். நாளைக்கு ஏதாச்சும் இந்த வீட்டில் 2 ஜன்னலும் பாத்ரூம், இந்த வீட்டில் 2 ஜன்னலும் பாத்ரூம், அந்த பாத்ரூம் பூரா லேடிஸ் வீட்டு எட்டி பார்க்குறாங்க. திருப்பி ரீசன்ஸ் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறோம். அப்படி தான் திறக்கும். என்ன காரணம் 10 பேரை கூப்பிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பஞ்சாயத்து பேசுறது எல்லாமே இங்கே தான். நீங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு விசாரிச்சு இங்கே அந்த ஷேர் போட்டுருப்போம், அவங்க ஷேர் தான். இங்கே உட்காந்துறாரு டெய்லி நைட்டு 10 மணிக்கு எப்படி இருக்கும். இருக்காலில் வர சொல்றது பேசுறது கூட இங்கே தான் பண்ணுறாங்க. அந்த பூங்கா டைமை பாருங்க, அந்த தனிக்காங்க கொஞ்சம் நைட்டு 10. ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு அதாவது இருக்குல்ல. அதனால் இப்போ அதான் அவளுக்கு தெரியல. வாங்கம்மா, வணக்கம். சர்வே நம்பரோ OSR டேட்டு முடிஞ்சிருச்சு. அப்படிதான் சொல்லு சொல்லு. நான் கேட்குறேன்னா மக்களுக்கு தானே இப்போ மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இல்ல நான் கேட்கறது மட்டும் இல்ல. முதல்ல தாய்மான் கேட்கறது 10 ரூம் தான் கேட்டேன். உங்க நடவாதையும் ஃபுல்லா எடுத்துக்கங்கன்னு கேட்டேன். 10 ரூம் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து பரங்கானத்தம் போறோம். ஒரு 10 ரூம் அப்படின்னு கேட்டேன். கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்கல. நான் என்ன சொன்னேன், கொடுக்கல. இது என்ன செஞ்சுட்டாங்க, இது எதுவுமே கொடுக்க முடியாது. இதுல வேற எதுவும் இல்ல. நான் கவர்மெண்ட்டுக்கு 10 ரூம் தான் கேட்டேன். நானும் பொது சேவைக்கு தான் கேட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் என்ன செஞ்சுட்டேன், திருப்பி வார்டு ஆஃபீஸ்க்கு போய் அங்க போய் வார்டு ஆஃபீஸ் பூமி பூஜை போறேன். அது ஸ்டே வாங்கிட்டாங்க. பூராவே வேல்முருகன் நகர் தான். கேட்கிறோம், கேட்க தண்ணி போறதுக்கு வழி இல்லை. 2 நாள்ல பூங்கா அமைச்சிட்டாங்க. 2 நாள் அவங்களே எப்படி கேளுங்க, நெசமா பொய்யான்னு கேளுங்க. நான் இல்ல பூங்கா மாநகராட்சி அனுமதி இல்லாம ஒரு பூங்கா அமைக்க முடியுமா? நான் கேட்கிறேன். இல்ல 2 நாள்ல 2 நாள்ல வேலை பார்த்துட்டாங்க, போட்டாங்களே. ஆனா இடம் சின்ன இடம் வர வழிதான். நான் தான் பார்த்துட்டு தானே வரேன். வாங்க, நான் 2 நாள்ல தான் இல்ல, நான் கூட்டி கொண்டு காமிக்கிறேன். நான் தான் பார்த்துட்டு தான் வரேன். அவர் அமைச்சர் வர அன்னைக்கு காமிச்சாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுங்க. அந்த இடத்த சாக்கடை கட்டுறதுக்கு கேட்டாரான்னு கேளுங்க. நீங்க சொல்லுங்க, தலைவரை விடுங்க முன்னாடி. நான் கேட்டுக்கிறேன். கவுன்சிலர் சொன்னாங்க, நான் ஒரு வார்டு ஆபீசர் கேட்டேன். இப்ப நமக்குள்ள ஒண்ணு வேணாம். நான் கேட்கறது மக்களுக்காக தான்.
இப்ப நீங்க எத்தனை குடித்தனம் இருக்கீங்க? நீங்க நான் எங்க இந்த இருக்கீங்க? தெரு தான் சார். எந்த நான் தெரு? தாமிரபரணி தெரு தான். தாம்பரம் தெரு. தெரு தான். நீங்க எத்தனை பேருமா? எத்தனை பேர்? எத்தனை குடும்பம்மா? இதுல ஒரு 10-30 வீடு இருக்கு சார். தாமிரபரணி தெருட்டா ஒரு 10-30 வீடு இருக்கு சார். சரிம்மா. ஆமா, எங்களுக்கு இல்ல, வழி நான் வந்து கேட்கறேன். அதுதான். சரிப்பா, நான் கேட்கறேன். நீங்களும் அந்த தெருவுக்கு தான் சொல்றேன். ஒரு நிமிஷம் பா. கார்பரேஷன் பார்க் யாருக்கும் இடையூறு இல்லை, காலியா இடம் இருந்து அது வந்து யாராச்சும் சமூக விரோதிக்கு அதுதான் இங்க சொல்ற நடக்குது சார். கேளுமா தங்கச்சி, நான் சொல்ற கேளுமா. சமூக விரோதிகள் வந்து அதுல வந்து கூடுறாங்க, பொது நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க, இல்ல தன்னார்வலர்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க நேர்மையா பேசுறோம். இவங்க தரப்புல இருந்து போட்டோம் சார் அந்த கால்குலேஷன் நம்ம நம்ம மக்கள் எல்லாம் பேசுறோம். சார் வேலை ஐ